வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தேர்தல் நாள் நெருங்க நெருங்க நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அதாவது ஓட்டுக்காக இந்த அளவுக்கெல்லாமா இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மோசமான சம்பவங்கள் நிறைய நிகழ்ந்துட்டு இருக்குது. யாரை சொல்கிறேன் அப்படின்றது இந்நேரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது காரைக்குடியில் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தபால் ஓட்டு சேகரிப்பு, வாக்கு சேகரிப்பு அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. முதல்ல முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, அதாவது வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டு செலுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு தபால் ஓட்டு, அதாவது தேர்தல் அதிகாரிகள் அவங்க வீட்டுக்கே சென்று அவங்களுடைய வாக்கு வந்து பெற்று வருவாங்க. ஸோ அந்த ஒரு முறை இருக்குது, அது வந்து நடந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது தேர்தல் அன்னைக்கு தேர்தல் பணியில் அமர்த்தப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான தபால் வாக்கு சேகரிப்பு அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. இதில் முதல்ல முதியவர்களுக்கான தபால் வாக்கு சேகரிப்பு நடந்தது இல்லையா, அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு வயதான தம்பதி, அதில் அந்த தாத்தாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 90 வயசு, அந்த பாட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 86 வயசு. அந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வயதானவங்க, வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே காது வந்து ஓரளவுக்கு தான் கேட்குமா. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே தபால் ஓட்டு போடுறதுக்காக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் தேர்தல் அதிகாரிகளும் அவங்களுடைய வீட்டுக்கே வாக்கு சேகரிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. இதில் மொத்தமாக அந்த உள்ளூர் அலுவலர், தேர்தல் அதிகாரிகள், போலீஸ் உட்பட ஒரு 5 பேர் வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த 5 பேரோட சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு ஆளுமே வந்து வந்திருக்கிறாங்க. அந்த அரசியல் கட்சி சேர்ந்த ஆள் எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா கை சின்னம். அதாவது கை சின்னம் எந்த கட்சி, அவங்க யாரோட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கை சின்னம் காங்கிரஸுக்கானது. காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வந்த ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஆள் கை சின்னத்துக்கானதா, அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தா, சம்பந்தப்பட்ட தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மருமகளே செய்தியாளர்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 5 பேரோட, அதாவது வாக்கு சேகரித்துக்காக வந்த 5 பேரோட ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் வந்தாங்க. அவங்களுடைய சட்டையில் பார்த்தோம் அப்படின்னா கை சின்னம், அந்த ஸ்டிக்கர் வந்துட்டு ஒட்டி இருந்தது அப்படின்றத அந்த தாத்தா பாட்டியுடைய மருமகளே செய்தியாளர்கள் முன்னாடி ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி வாக்கு சேகரித்துக்கு வந்தோன்னே அந்த தாத்தா பாட்டியுடைய மருமகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே வந்து போயிருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி தபால் வாக்கு போடுறாங்க, இல்லை வந்து வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு போடுறாங்க அப்படின்னா அவங்க உடல்நலம் குன்றியவராவோ, அதாவது பார்வையற்றவராவோ, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களால ஓட்டு சுயமாக செலுத்த முடியாது அப்படின்னா அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க, உறவினர்கள், இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம். இது வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரூல். ஸோ அதே மாதிரி இந்த தாத்தா பாட்டி 2 பேருமே ரொம்ப வயசானவங்க, உடல் நலமும் குன்றி இருந்திருக்கு, காதுமே வந்துட்டு அவங்களுக்கு கேட்காது. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக மகன், மருமகள், அவங்களுடைய பேரை 3 பேர் இருந்துக்கிறாங்க. 3 பேரில் யாராவது ஒரு ஆள் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 5 பேரோட போலீஸும் வந்தாங்க இல்லையா வாக்கு சேகரிக்கிறதுக்காக, அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யாரையுமே வந்துட்டு உள்ளே விடலையும். அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட யாரையுமே வந்துட்டு உள்ளே விடாமல் அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த தாத்தா பாட்டியுடைய பேரன் இருக்கார் இல்லையா, அவரை வந்துட்டு பிடிச்சி தள்ளியிருக்கிறாங்க. அந்த வீடியோவும் சோஷியல் மீடியாவில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாரையுமே உள்ளே போக விடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணியே வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ எவ்வளவோ இவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க 2 பேருக்கும் காது கேட்காது, நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், தயவு செஞ்சு விடுங்க அப்படின்றதுக்கு விடாமல் எல்லாரையும் வெளியிலேயே வந்துட்டு தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ இவங்களும் வெளியில் நின்று உள்ளே நடக்கிற விஷயத்த ஓரளவுக்கு வந்துட்டு நோட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த சமயத்தில் உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேர்தல் அதிகாரிகள், உள்ளூர் பெண் அலுவலர் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட நீங்கள் என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த தாத்தா பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விஜய்க்கு, அதாவது தாவேகாவினுடைய வேட்பாளராக காரைக்குடியில் இருக்கக்கூடியவர் பிரபு அவர்கள், டாக்டர் பிரபு அவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ திரும்ப வேட்பாளருடைய பெயரும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த தாத்தா வந்து பிரபு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தாவேகாவுடைய சின்னம் என்ன, விசில் சின்னம். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற விருப்பம் தான் அந்த தாத்தா பாட்டிக்கு இருந்திருக்கு. அது தேர்தல் அதிகாரிகள் கிட்டையும் 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுமே தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடாமல் காங்கிரஸ், அதாவது அந்த 5 பேரோட ஒரு கட்சியால் சேர்ந்து வந்தாங்க இல்லையா, அதான் காங்கிரஸ் கட்சியால். ஸோ காங்கிரஸுக்கு கை சின்னத்தில் ஓட்டை வந்துட்டு டிக் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இதை வெளியில் இருந்த அந்த தாத்தா பாட்டியோட பேரை வந்துட்டு நோட் பண்ணிட்டார். நோட் பண்ணோன்னே
வாக்குவாதம் நடந்திருக்குது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு வந்திருக்கிறாங்க. ஓரளவுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கு. வாக்குவாதம் நடந்தோடனே அது இதுன்னு சொல்லி எல்லாரையும் சமாளிச்சுட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிருக்கிறாங்க. அந்த தாத்தாவும் பாட்டியும் போட நினைச்சது விசில் சின்னத்துக்கு, விஜய்க்கு தான் வந்துட்டு ஆதரவு கொடுக்கறது நினைச்சிருக்காங்க, நம்ம தளபதிக்கு. ஆனா ஓட்டை காங்கிரஸுக்கு மாத்தி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. யாரு? வாக்கு சேகரிக்க வந்தவங்களே ஒரு கட்சி ஆளோட வந்து வாக்கை வந்து மாத்தி வாங்கிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அதாவது எவ்வளவு மோசமான வேலைகள் வந்துட்டு நடக்குது அப்படின்னு பாருங்க. பப்ளிக்கா எல்லாரும் வெளியில நின்றுட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே போய் அவங்க போடணும்னு நினைச்ச ஓட்டை மாத்தி சேகரிச்சு எடுத்துட்டு வராங்க. எந்த அளவுக்கு மோசமான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா, அந்த தாத்தா பாட்டியினுடைய மகன் மருமகள் உறவினர்கள்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் அங்கு நடந்த விஷயத்த வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிறாங்க. வெளியிலேயே நின்று போலீஸ் வந்துட்டு விடாம மறுத்தது, அப்புறம் வாக்குவாதம் நடந்தது, அது எல்லாத்தையுமே வந்துட்டு வீடியோவா எடுத்து வச்சிருந்துருக்காங்க. அந்த வீடியோ எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாவேகாவினுடைய வேட்பாளராக காரைக்குடியில் இருக்கக்கூடிய டாக்டர் பிரபு அவர்கள்ட்ட கொண்டு போய் அந்த வீடியோவை காமிச்சிருக்கிறாங்க. காமிச்சு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரபு அவர்கள் தாவேகாவினர் எல்லாரும் சேர்ந்து தேவக்கோட்டை சப் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்துட்டு சென்றிருக்கிறாங்க. இது பற்றி புகார் கொடுக்கறதுக்கு, மனு கொடுக்கறதுக்காக சென்றிருக்கிறாங்க. அங்கே வந்து சப் கலெக்டர் இல்லை. அப்புறம் அந்த அலுவலகத்தில் இருந்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மனுவை கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்ற மாதிரி அலட்சியமாக ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. உடனே பிரபு அவர்களும் தாவேகாவினரும் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சாலையில் அமர்ந்து மறியல்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சப் கலெக்டர் அவராகவே வந்து பிரபு அவர்களை அழைத்து பேசி மனு வந்துட்டு பெற்றிருக்கிறாரு. பிரபு அவர்களும் ஆதாரமா இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவுமே காமிச்சிருக்கிறாரு. தாவேகா கிட்ட அங்க என்ன நடந்தது அப்படின்றதுக்கான ஆதார வீடியோவே இருக்குது. அந்த வீடியோ வந்துட்டு சப் கலெக்டர் கிட்ட காமிச்சு மனுவையுமே வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு. சப் கலெக்டரும் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததா ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாம்பரத்தில் நடந்தது. தாம்பரத்தில் தாவேகாவினுடைய வேட்பாளர் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரத்குமார் அவர்கள், கில்லி சரத் அப்படின்னு அவங்கள வந்துட்டு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த தொகுதியில் அவர் தான் இருக்கிறார். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த தாம்பரம் பகுதியில் ஒரு குடும்பம் வந்துட்டு மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருந்திருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய பெண்மணி பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவை சார்ந்தவங்க, தாவேகாவினுடைய நிர்வாகியாக வந்து இருக்கிறாங்க. அவங்க அந்த ஏரியாவில் தாவேகா சார்பாக வாக்கு வந்து சேகரிச்சிருக்கிறாங்க. ஓட்டு போட சொல்லி அங்கங்கே எல்லா மக்கள்கிட்டையும் வந்துட்டு பிரச்சாரத்தை வந்துட்டு மேற்கொண்டிருக்கிறாங்க. எல்லார்ட்டையும் போய் கேட்கக்கூடிய விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் அவர்கள் பரப்புரை செய்கிறதுக்காகவும் வாக்கு சேகரிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய தெருவுக்கு, அந்த ஏரியாவுக்கு போகும்போது அந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்று மாலை போட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த நாளே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த ஏரியாவில் திமுகவினுடைய இளைஞர் அணி நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆள், அதாவது திமுகவை சேர்ந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, நீ எப்படி தாவேகாவுக்கு போயிட்டு ஓட்டு கேட்ப, அதுவும் அவருக்கு வந்துட்டு எப்படி நீ வந்து வரவேற்பு கொடுப்ப, இதெல்லாம் வந்துட்டு நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை அடித்து, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை அடித்து, அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துருக்காங்க அப்படின்றத அந்த பெண்மணியே வந்து செய்தியாளர்கள் முன்னாடி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டுமே வந்துட்டு இப்போது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மளிகை கடை எல்லாத்தையும் அடித்து உடைச்சி எப்படி விசிலுக்கு வந்துட்டு ஓட்டு கேட்டு போவீங்க, எப்படி தாவேகாவுக்கு வந்து நீ வரவேற்பு கொடுப்ப அப்படின்னு சொல்லி அவங்க கடையை உடைச்சி அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு ரொம்ப ஆபாசமா வந்து பேசியிருக்கிறாங்க. பேசினது யாரு? திமுகவை சார்ந்தவர்கள் அப்படின்றத தாவேகாவினுடைய தாம்பரம் வேட்பாளராக இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்களும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுமே வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பொதுவாகவே தேர்தல் வருது, தேர்தல் நெருங்கிட்டு அப்படின்னா அவங்கவுங்க கட்சியாட்களும் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அவங்கவுங்க தலைவரை வந்துட்டு ஆதரித்து மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்பாங்க தான். ஸோ அதே போல தான் தாவேகாவும் வந்துட்டு ஓட்டு கேட்டிருக்கிறாங்க. தோல்வி பயத்தில் இந்த மாதிரி மோசமான செயல்கள் எல்லாம் சில கட்சிகள் இறங்குறாங்க. எந்த கட்சியை குறிப்பிடுறேன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதே போல தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொள்ளாச்சிலையும் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஒரு பெண் வந்து கை குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே பேசக்கூடிய வீடியோ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு வெளியானுச்சு. நம்ம தளபதி விஜய் அவர்களும் அதுக்கு கண்டனம் தெரிவித்து ட்விட்டுமே வந்துட்டு போட்டிருந்தாரு. அதாவது ஒன்றுமே இல்லை, திமுகவினர் எல்லாமே வந்துட்டு திமுகவினருடைய பெயர் தான் வந்து அடிப்படுது. இதை வந்து நாம சொல்லலை, பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியே வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது திமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிட்டு
திமுகவுடைய ஸ்டிக்கரை வந்துட்டு ஒட்டுறதுக்கு முற்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பெண் வந்து இது வாடகை வீடு, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விருப்பம் இல்லை ஒட்டாதீங்கன்னு சொல்றதுக்கு அந்த வீட்டு ஆட்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. வேணாம் அப்படின்னு சொன்னால் விலகி தான் வந்துட்டு அவங்க போகணும். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா திமுகவினர் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களை அடிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த பெண் அழுதுட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணோட ஹஸ்பண்டை வந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப மோசமாக பேசி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அழுதுகிட்டு வந்து பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பேசியிருக்கிறாங்க, திட்டிருக்கிறாங்க, அடிச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் கடைசியாக இப்போ ஒரு உயிரே போயிருக்கு. ஒரு பெண்ணோட உயிரே வந்துட்டு போயிருக்குது. அதாவது திமுகவினர் இப்போ பிரச்சாரத்தில் மேற்கொள்ளும் போது அந்த 8000 ரூபாய் கூப்பன் வந்துட்டு நாங்கள் தருவோம். அதாவது ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 8000 ரூபாய் கூப்பன் தருவோம். அந்த 8000 ரூபாய் கூப்பனுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்றது திமுகவினுடைய வாக்குறுதியாக இருந்தது. வாக்குறுதி எப்போ நிறைவேற்றப்படணும், அதாவது அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வாக்குறுதியை வந்துட்டு நிறைவேற்றுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா பரப்புரை மேற்கொள்ளும் போதே அந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பனை வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்து பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையமும் இந்த கூப்பனை வந்துட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்கிறாங்க. என்ன பெர்மிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து விளம்பரப்படுத்திக்கலாம். போஸ்டரில் ஒட்டியோ டிவியில் போட்டோ அந்த 8000 ரூபாய் கூப்பன் கார்டை காமிச்சு விளம்பரப்படுத்திக்கலாம். ஆனால் மக்கள் கிட்டலாம் விநியோகித்து நீங்கள் பிரச்சாரம்லாம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் தேர்தல் ஆணையமே வந்து அந்த விளம்பரத்தில் போட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் விளம்பரத்தில் போடுறதுக்கு கொடுத்த பெர்மிஷனை இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த 8000 ரூபாய் கூப்பனை கொடுத்து, இந்த 8000 ரூபாய் கூப்பன் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் திமுக ஓட்டு போட்டுருங்க, திமுக ஜெயிச்சதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே போல தான் திருச்சியில் மண்ணச்சநல்லூர்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி 8000 ரூபாய் கூப்பனை வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்கே இருந்த பெண்களுக்கும் திமுகவினருக்கும் இடையில ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருந்திருக்கு. பெரிய அளவுல வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருந்திருக்கு. அந்த சமயத்துல சிந்துஜா அப்படின்ற ஒரு பெண்மணி, அவங்களுக்கு 3 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த சிந்துஜா அப்படின்ற பெண்மணியை திமுகவினர் ரொம்ப மோசமா பேசி, அதாவது தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அடித்ததாகவும் வந்துட்டு சொல்லப்படுது. ரொம்ப மோசமான ஆபாச வார்த்தைகளால அந்த பெண்மணியை வந்து திட்டி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. அந்த பொண்ணு இப்போ உயிரோடவே இல்லை, தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் கூட அவருடைய ட்விட்ல வந்துட்டு இதை பதிவிட்டு பேசி ரொம்ப காட்டமா இந்த விஷயத்தை வந்துட்டு தெரிவிச்சிருப்பாரு. அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அவங்க பேசின வார்த்தைகளால மனம் நொந்து போயிருந்தா அவங்க வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. எவ்வளோ அராஜகமான ஒரு செயலை சில கட்சிகள் இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. எந்த கட்சியை சொல்றேன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம்லாம் நடந்தது, இந்த கட்சி ஆட்கள் தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லலை. அது எல்லாத்துக்கும் ஆதாரமா சோஷியல் மீடியாலேயே வந்துட்டு வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த 8000 ரூபாய் கூப்பன் விஷயத்தில் ஒரு பெண் தற்கொலை பண்ணி இறந்து போனாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த விஷயத்தை வந்து சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை போட்டிருக்காங்க. போட்டுட்டு உடனே வந்துட்டு டெலீட்டுமே வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு சப்போர்ட்டாக செயல்பட்டு இருக்கு? நீங்கள் வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி இங்கே நான் சொல்லியிருக்க சம்பவங்கள் எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க. யாருக்கு ஓட்டு போடணும், எது சரியா இருக்கும் அப்படின்ற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. இங்கே நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.